டே பேபி, இத படி. என்ன பெருசா வேண்டியிருப்பாங்க? சாமி, எனக்கு படிக்கணும்னு ஆசை. எப்படியாவது என்ன காலேஜில் சேர்த்து படிக்க வச்சிரு. எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு ஆசை மட்டும்தான். இதை நிறைவேற்றி கொடு சாமி. பூங்கொடி. பாவண்டா, யாரோ ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கு. அந்த பொண்ணை கண்டிப்பா படிக்க வைக்கணும்டா. பரவாயில்ல, அந்த பூசாரி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கிறாரு. நாம தான் சரியா படிக்கல. நல்லா படிக்கிற ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யணும்டா. கவலையே படாத சரவணா. அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய படிப்பை படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாம படிக்க வைக்கிறோம். ஆமாடா. ஆமா, அந்த பொண்ணை எங்கன்றா போய் தேடுறது? அதான் பூங்கொடின்னு லெட்டர்ல பேர் எழுதி இருக்குல்ல, இந்த ஒரு பொண்ணாதான் இருக்கும். யார்கிட்டயாவது போற வரவங்கள்ட்ட விசாரிப்போம். யாரையாவது கடவுள் நமக்குன்னு அனுப்பி வைப்பான். அந்த ஆள்கிட்ட கேட்டு பாரு. அவர்கிட்ட. ஐயா ஐயா, என்னப்பா நீங்க இன்னும் போகலையா? இங்கதான் இருக்கீங்களா? போலங்கய்யா. ஐயா, இந்த பூங்கொடிங்கிறது யாருங்கய்யா? ஆமா, பூங்கொடிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். தெரிஞ்ச பொண்ணா? ஆமாப்பா. ஐயா, அவங்களை கொஞ்சம் பார்க்கணும். அவங்கள பார்க்கணுமா? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம். ஆமா, நான் கோயில தான்ப்பா இருக்கேன். நீங்க எப்போ வேணாலும் வர சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. அதாங்கய்யா, அந்த பூங்கொடிங்கிறது. பூங்குடியா? பூங்குடிய தெரியாத ஆளே இல்லையா? ஐயா, நாங்க வெளியூரு, அதனாலதான் கேக்குறோம். ஊருக்குள்ள போய் சிவசாமி வீடு எதுன்னு கேளுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அவரோட பொண்ணு தான் பூங்குடி. ஐயா, அட ஐயாப்பா, நீங்க ஒரு போன் பேச விடுறீங்களா? சும்மா வளன்னு பேசிட்டு. ஐயா, சிவசாமி வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. ஐயா சொல்லிட்டு நீங்க வரலாம். என்னடா இவரு? வாங்க வாங்க. இவர் ஆன்லைன் பூசாரியா இருப்பாரு போல. அங்கங்க வீடியோ கால்லே அர்ச்சனை பண்ணிடுவாரு. டேய், ஊருக்குள்ள போய் சிவசாமி யாருன்னு விசாரிச்சு அவர் பொண்ணை நம்ம எப்படியாவது படிக்க வைக்கணும்டா. அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, வண்டியில ஏறு போலாம். சிவசாமி வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். டேய் மச்சான், இந்த சீட்டு தான் உன் கல்யாணத்துக்கே துருப்பு சீட்டு. ஆமாண்டா. ஏய், அங்க பாரு. ஏய், உன் சீட்டு அவங்க கையில வச்சிருக்காங்க பாரு. ஏய், நில்லுங்கடா. ஐயோ, பொண்ணுங்க எங்கடா இங்க? ஐயோ, வண்டி ஏறுடா. ஏறுடா சரவணா, வண்டி ஏறுடா. சீக்கிரம் போடா. போறடா. நெருங்கிட்டு போ. ஏய், நில்லுங்க. ஏய், நில்லுங்க. ஏய், என்னடா சுத்திக்கிட்டு இருக்க? டேய், நான் என்னைக்கா இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏய், போமா. போயிட்டானுங்க. ஏய் ரஞ்சிதம், எந்திரி. இப்படி வா. இப்படி வாங்குறேன்ல, வா. என்ன நான் கேள்விப்பட்டது உண்மைன்னு தெரிஞ்சா உன்னை அப்படியே விட்டு வெளியே தரணும்ல, அதுக்கு தான் இப்படி வா. என்னங்க, என்னாச்சு? யார்கிட்டயாவது வட்டி கடை வாங்கினியா? சொல்லு, யார்கிட்டயாவது வட்டி கடை வாங்கினியா? வட்டிக்கு கடை வாங்கினியா? இந்த பாரு, என்கிட்ட பொய் சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஒழுங்கு மரியாதை சொல்லிரு. ரஞ்சிதம், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. வட்டிக்கு பணம் வாங்கினியா இல்லையா? என் நெத்தில என்ன கேனைன்னு எழுதியிருக்கா? சொல்லு, கேனைன்னு எழுதியிருக்கா? ஆதாரம் இல்லாம கேட்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? இப்பயும் சொல்றேன், பொய் சொல்லாம சொல்லு. வட்டிக்கு கடை வாங்கினியா? இல்லங்க. அடிச்சனா? சிவசாமி, என்னப்பா இதெல்லாம்? பின்ன நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. எவ்வளவு நெஞ்சல் தருந்தா என் முன்னால தைரியமா போய் சொல்லுவா. இரியா, கொஞ்சம் பொறுமையா கேளியா. இதை விட என்னையா பொறுமையா கேட்கணும்? இவ கடை வாங்கினத மல்லியா வீடியோவை படம் முடிச்சு காட்டினா இல்லையா? அதை நீயும் பார்த்த இல்ல. இப்ப இல்லைன்னு சொல்றானா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப இழிச்சமாயே ஈஸியா ஏமாத்தலாம்னு நினைக்கிற, அப்படித்தானே? நீ அந்த உடுமலை பட்டக்காரன் பொண்டாட்டிட்ட நகையை கொடுத்தாரு, நான் ஆதாரத்தோட பார்த்துட்டேன். இப்ப சொல்லு, வட்டிக்கு பணம் வாங்கினியா இல்லையா? ஆமாங்க, வாங்கினேன். நீங்க திட்டுவீங்கன்னு போய் சொன்னேன். சரி, திட்டுவேன்னு போய் சொன்னேன்னு வை, அதை விட்டுலாம். எதுக்கு கடை வாங்கின?
சொல்லு எது கடை வாங்கின இப்ப அது எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பா எனக்காக தான்ப்பா அந்த பணத்தை வாங்கினாங்க.